friends, welcome to Sajitha Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கேசரி தாங்க செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பாத்துறலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. அதே கப் அளவுக்கு வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா முந்திரி எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறம் இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ், அது தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஒரு ஃப்ளேவருக்கு தான் நான் ஊற்றுறேன். அப்புறம் ஃபுட் கலருங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர், நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடாயிடுச்சுங்க. அதில் நம்ம முந்திரி எடுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. முந்திரியை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா ரவை, 1 கப் அளவுக்கு ரவையை எடுத்து இந்த நெய்யில கொட்டிட்டு அப்படியே நம்ம வறுத்துக்கலாங்க. நல்லா வறுக்கணுங்க. நல்லா வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்க நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. நான் வேற பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன். அதே கடாயில் வந்துட்டு நம்ம இந்த கப் அளவுக்கு எடுத்தோம் இல்லைங்களா, 1 கப் அளவு, இந்த கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் போட்டுடலாம். தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கிண்டி விடுங்க. நான் வந்து தீ சிம்மில் தான் வச்சு பண்ணுறேங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து சர்க்கரை எடுத்து போட்டுடலாம். நான் இந்த கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேங்க. 1 கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை, தண்ணி 3 கப் எடுத்துருக்குறேங்க.
இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலாங்க. நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்குது. சாரிங்க, எல்லோ கலர்ல என்ன அழகா இருக்குது பாருங்க. பாருங்க, சுகர்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம முந்திரி பருப்பு முந்திரியும் போட்டுடலாம். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமா நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் ஊற்றுறேங்க. இது தேவைப்பட்டா ஊற்றினா போதுங்க. இங்கே பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் இது ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, நம்ம சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பாய்.